வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல் டாபிக், காங்கிரஸ் உடைய எம்பி கார்த்திக் சிதம்பரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு. அதுல மிக முக்கியமான கோரிக்கை ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்பாக, கார்த்திக் சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் மாதிரி இல்லாம அவர் கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுவார், உண்மையை பேசுவார். ஃபார் எக்ஸாம்பிள், தோத்துட்டா திமுகவும் காங்கிரஸும் இவிஎம் கை கட்டுவாங்க, இவிஎம் ஏதோ பண்ணிட்டாங்க பாஜக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கார்த்திக் சிதம்பரம் இவிஎம்ல எல்லாம் எந்த தப்பும் பண்ண முடியாது, அந்த இவிஎம்ஐ வச்சு தானே நாங்கள் பல தேர்தலில் ஜெயிச்சிருக்கோம், அவர் தோத்தா மட்டும் இவிஎம்ஐ கை காட்டுறதா, மக்கள் ஓட்டு போடுறாங்க பாஜக ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு. அது மாதிரி சில பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவார். நான் ஜோசியத்தை நம்புவேன், நான் சாமியை நம்புவேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் நான் நம்புவேன். நீங்கள் திமுக பல வேட்பாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நாள் நல்ல நேரம் முகூர்த்த நாளில் தான் வேட்பு மனுவெல்லாம் தாக்கல் பண்ணுவாங்க, ஆனால் வெளியில் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க அப்படின்லாம் சில மேடைகளில் பேசியிருக்காரு, சில நேர்காணலில் பேசியிருக்காரு. அப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய ஒரு மனிதர் கார்த்திக் சிதம்பரம். கார்த்திக் சிதம்பரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காருன்னா, தெருநாய்கள் குறித்து, தெருநாய்களுடைய அட்ராசிட்டி குறித்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. இந்தியாவில் தோராயமாக 6.2 கோடி தெருநாய்கள் இருக்குது. ரேபிஸ் இறப்புகளில், வேர்ல்டு வைடு ரேபிஸ் இறப்புகளில் 36% மேலே இந்தியாவில் தான் நடக்குது. அதனால தெருநாய்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும், தெருநாய்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அறிவியல் ரீதியாக தீர்வு காணக்கூடிய நோக்கத்தில் ஒரு தேசிய அளவில் ஒரு பணிக்குழுவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. பாஜக என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, தமிழக அரசாங்கம் பட்ஜெட் போடுறாங்களே, போன வருஷம் பட்ஜெட் அப்போ தெருநாய்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. இந்த வருஷமும் தமிழக அரசாங்கத்துடைய பட்ஜெட்டில் தெருநாய்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. வருஷம் 20 கோடி அப்படின்னு ஒதுக்கீடு செய்கிறாங்களே தவிர அந்த நிதியை வச்சு என்ன பண்ணுறாங்க? உண்மையிலே தெருநாய்களுடைய எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படுதா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் விட இல்லை. பாரத பிரதமர்கிட்ட கார்த்திக் சிதம்பரம் முக்கியமான கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. தேசிய அளவில் ஒரு பணிக்குழுவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை முன் வச்சிருக்காரு. வெல்டன் அப்படின்னு நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? டைம்ஸ் நவ் இருக்குது பார்த்தீங்களா, டைம்ஸ் நவ் ஒரு மாநாடு, அரசியல் தலைவர்களை நேர்காணல் எடுக்கக்கூடிய ஒரு மாநாடு மாதிரி நடத்திக்கிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டைம்ஸ் நவ் சமிட்டில் கலந்துக்கிட்டாரு. அப்போ தமிழகத்தில் கூட்டணி குறித்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடந்து போய்கிருக்கு. நேரம் வரும்போது, உரிய நேரம் வரும்போது அதை அஃபிஷியலாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. அடுத்து திமுக மொழியை வச்சு பிரச்சனை, தொகுதி மறுசீரமைப்பு குறித்தெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அமித்ஷா கிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அமித்ஷா ஒரே வரியில் பதில் சொல்லிட்டாரு. திமுக ஏகப்பட்ட ஊழல் பண்ணிக்கிருக்கு, அவங்க செஞ்ச ஊழலை மறைக்கிறதுக்காக, பொதுமக்கள் திமுக செஞ்ச ஊழலை பற்றி பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொழியை வச்சு தொகுதி மறுசீரமைப்பு குறித்தெல்லாம் அவங்க பிரச்சனை பண்ணிக்கிருக்காங்க. உண்மையான நோக்கம் என்னன்னா, அவங்க செஞ்ச ஊழலை மறைக்கணும், அதுக்காக தான் இந்த ட்ராமாலாம் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டைம்ஸ் நவ் மாநாட்டில் பேசியிருக்காரு. இது திமுகவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? 100 நாள் வேலை திட்டம் குறித்து தான் பெரிய டிபேட் நடக்குது. ஆல்ரெடி பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை மத்திய அரசாங்கம் விடுவிக்க மறுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய எம்பிக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் இன்னைக்கு பல்வேறு பகுதிகளில் திமுக இது குறித்து போராட்டமும் நடத்த முடிவெடுத்திருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை விடுவிக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்த முடிவெடுத்திருக்காங்க. இப்போ இது குறித்து ஒரு தகவலை பாஜக வெளியிட்டிருக்காங்க. என்ன தெரியுமா? பாராளுமன்றத்திலே மத்திய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, உத்தரப்பிரதேசத்துடைய பாப்புலேஷன் 20 கோடி, தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் ஏறத்தாழ 7 கோடி. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, 100 நாள் வேலை திட்டம், இதுக்கு டோட்டலாக இது வரைக்கும் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு மத்திய அரசாங்கம் விடுவிச்சிருக்கு. 7 கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அதை விட, யூபிக்கு வழங்கினதை விட கூடுதலாக நிதியை விடுவிச்சிருக்கோம் அப்படின்னு பாராளுமன்றத்திலேயே மத்திய அமைச்சர் பதிலடி கொடுத்திருக்காரு. தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பேரில் இருக்கக்கூடிய திட்டமும் பிடிக்கல, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டக்கூடிய வேலையில் மத்திய அரசு களமிறங்கியிருக்கு, இரக்கமற்ற பாஜக அரசு அது, வேகாத வெயிலில் வியர்வை சிந்தி உழைத்த ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க மனம் இல்லையா? தமிழ்நாட்டின் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த 100 நாள் வேலை திட்டம் குறித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்களே, இதில் எழுப்பக்கூடிய குரல் டெல்லிக்கு போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இப்போ பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா, மத்திய அரசாங்கம் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் சம்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அதை உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 336 ஒரு நாள் சம்பளம் 336 உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க.
சம்பளத்தை உயர்த்துறாங்க மத்திய பாஜக அரசாங்கம், ஆனால் இந்த திட்டத்தையே ஒழிக்க பார்க்குறாங்க பாஜக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாரு முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 100 நாள் எண்ணிக்கையை 150 நாட்களாக உயர்த்துவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே, அது நிறைவேற்றலையே, அதை பற்றி ஃபஸ்ட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க திமுகவுக்கு. மூணாவது என்னன்னா, இந்த 100 நாள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து ஒரு சட்டம் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்கும்போது அந்த சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. அந்த சட்டப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை மத்திய அரசாங்கம் விடுவிக்க காலதாமதம் ஆகுது அப்படின்னா 15 நாட்கள் டிலே ஆகுதுன்னா 16வது நாள்ல இருந்து 0.05% வட்டி வந்து ஆட் ஆகும். வட்டியோட சேர்த்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். இன்னொரு விஷயம், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை வந்து விடுவிக்கலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த நிதியை வந்து கொடுக்கணும். அதன் பிறகு வட்டியோட சேர்த்து மத்திய அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும். இதெல்லாம் நாங்கள் சட்டமாக போடலை, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி நடக்கும்போது சட்டமாக போடப்பட்டது. அவங்க போடப்பட்ட சட்டத்தை தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிருக்கோம். அதனால இப்போ வந்து ட்ராமா பண்ணது திமுக அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இந்த 3 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.